ஒன்றும் இல்லை. இப்போ ஆந்திரா பேங்க் இருக்குது. இந்த ஆந்திரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாநிலங்கள் பேர் கொண்ட வங்கியில் அக்கௌண்ட் வைத்தாலும் வெற்றி பெறலாம். கனரா பேங்காக இருக்கட்டும், இல்லை கர்நாடகா பேங்காக இருக்கட்டும், இல்லை பஞ்சாப் நேஷனல் பேங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம ஆந்திரா பேங்க், இந்த மாதிரி மாநிலங்கள் பேரில் அக்கௌண்ட், இப்போ தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் பேரில் உள்ள எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சா உங்கள் ஜாதகப்படி ஒன்றும் இல்லை சார். கர்நாடகா வந்து எப்போவுமே கொஞ்சம் கூலிங்கான ஏரியா, புரியுதுங்களா? சந்திரனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஆந்திர பிரதேசம் கொஞ்சம் காரமான ஏரியா, அப்போ செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ கேரளா புதனுடைய ஆதிக்கம் உள்ள ஊர். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுமே, இப்போ பஞ்சாப் வந்து கோதுமை, சூரியனுடைய ஆதிக்கம். யாருக்கெல்லாம் சூரியன் ஆதிக்கம் நன்றாக இருக்கிறதோ அவங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்ல. புதன் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் நல்லா இருக்கோ அவங்க ஃபெடரல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்ல. ஏன்னா அது கேரளா பேங்க் தானே. உங்களுக்கு புரியுதுங்களா? மாநில வங்கி, ஒரு மாநிலம் பேர் கொண்ட வங்கிகளில் அக்கௌண்ட் வைப்பதும் வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும். அது சாதாரணமாக எல்லாருக்கும் அது கொடுத்துடாது. அப்போ வங்கிகளில் எந்த மாதிரி டைமில் எந்த ஓரையில் நம்ம அக்கௌண்ட் வைக்கணும், இப்போ ஓரை பார்த்து சென்றவன் சோரை போவதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி எந்த டைமில் எந்த ஓரையில் நம்ம அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்றத பாருங்கள்.